ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ராமானுஜர் திருவடிகளே சரணம். இன்றைக்கு ராமானுஜர் ஜெயந்தி ஆகும். அவருடைய திரு நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரமாகும். அதனால் அனைத்து தாயார் மற்றும் பெருமாள் கோவில்கள்லையும் ராமானுஜர் ஜெயந்தியை மிகவும் அற்புதமாக கொண்டாடி கொண்டே இருக்காங்க. ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள் தாம் நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்து நெஞ்சே எப்பொழுதும் தீயவர் பால் சென்றுனக்கா கூசித்திரி மாறன்னுரை செய்தமிழ் மறைவளர்த்தோன் வாழியே தென்னரங்கர் செல்வமுற்றும் திருத்தி வைத்தோன் வாழியே ஆண்டாள் தமக்கு அண்ணலான பெரும்புதூர் முனி வாழியே ஆழ்வார்கள் வழிகண்ட கம்பனை சீடனாக பெற்றோன் வாழியே. அத்தகைய சிறப்புமிக்க ராமானுஜர் ஜெயந்தியான இன்று நம் அனைவருக்கும் ராமானுஜருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு அவரை நாம் பிரார்த்தித்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ராமானுஜரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவருடைய சிறந்த வாக்குகளையும் பற்றி ஒரு தொடர்களாக பார்க்க இருக்கிறோம். ராமானுஜர் எந்த ஒரு சாதி மத பேதங்கள் இல்லாமல் அனைவருக்கும் தெய்வம் பொதுவே, அனைவருக்கும் பக்தி பொதுவே என்று உரத்து கூறியவர் ராமானுஜர். ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக விளங்கி லீலா விபூதியையும் அந்த பரந்தாமனின் நித்திய விபூதியையும் ஆள்பவரே ராமானுஜர். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்பார்கள். நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தால் அதை போய் நாம் பெருமாளிடமும் தாயாரிடமும் கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், ராமானுஜரை போய் பற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு கருணையாக இருப்பவர் ராமானுஜர். ராமானுஜருக்கு மிக அற்புதமான பெயர்கள் உண்டு. உடையவர், எம்பெருமானார், லக்ஷ்மணமுனி, கோதாத்கஜர், கோவில் அண்ணன், இளைய ஆழ்வார் என்று அற்புதமான பெயர்களை கொண்டவரின் திருத்தாளை பணிந்து இப்பொழுது நாம் அவரது அழகான வாழ்க்கை வரலாறையும் தெய்வீகத்தையும் பார்க்கலாம். வேங்கடவனின் திருத்தாளை பணிந்து இப்பொழுது நாம் ராமானுஜரின் திரு அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். உலக மக்கள் நன்னெறியில் ஒழுங்க வேண்டும், அப்பொழுதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இன்பமும் நிலவும். நன்னெறியை நமக்கு உணர்த்துவது சமயம் மட்டுமே. அந்த சமயத்தின் உணர்வே மக்களை தூய்மையான வாழ்க்கைக்கு பாதைக்கு அமைத்து செல்கிறது. அத்தூய்மையான பாதையை காட்டுபவரே ராமானுஜர் ஆவார். இந்து சமயங்களில் மிக உயர்ந்த ஒரு ஞான ஒளியாக தோன்றியவர் ராமானுஜர். ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் நடுநாயகமாக விளங்குகிறார். தம் ஞான ஒளியால் உலகை விளக்கமுறச் செய்த இவரின் வாழ்க்கையும் தொண்டும் மக்கள் சமுதாயத்திற்கு நிற்கத்தக்கவை. தெய்வ மனம் கமழும் சிறப்புக்குரிய தென்னாடு, தென்னாட்டின் திலகமென திகழ்வது தொண்டை வளநாடு. சான்றோர் பலரை ஈன்றெடுத்த பெருமைக்குரிய தொண்டை மண்டலத்தில்தான் ஸ்ரீபெரும்புதூர் எனும் திருத்தலம் அமைந்துள்ளது. இது சென்னைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இடையே அமைந்திருக்குங்க. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆசுரி கேசவ சோமயாஜுலு என்பவர் திருத்தலத்தில் வாழ்ந்து வந்தார். இவர் கேள்வி சிறப்பு மிக்கவர். ஸ்ரீ காந்திமதி அம்மையார் என்பவர் இவருக்கு வாழ்க்கை துணையாக அமைந்து இல்லறம் நடத்தி வந்தார். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆசுரி கேசவாச்சாரியாரும் காந்திமதி அம்மையார் இவர்கள் இருவரும் மிக சிறந்த உன்னதமான தம்பதியர்கள் ஆவாங்க. இந்த காந்திமதி அம்மையார் இருக்கக்கூடிய வேங்கடவனுக்கு தொண்டு செய்து வரக்கூடிய பெரிய திருமலை நம்பி அவர்களுடைய உடன் பிறந்தவராக பிறந்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவ பெரியவரான ஆளவந்தாரின் அருமை சீடர்களுள் இப்பெரிய திருமலை நம்பியும் ஒருவர் ஆவார். அத்தகைய சிறப்பு மிக்கவராக இந்த தம்பதியினர் இருந்திருக்காங்க. இப்பெரிய மூத்தவர் காந்திமதியாகவும் இளையவர் ஸ்ரீதேவியாகவும் இருந்திருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல வாழ்ந்து வந்த ஆசுரி கேசவருக்கு காந்திமதி அம்மையார் வாழ்க்கைப்பட்டார். மதுரமங்கலம் என்ற
தற்காலத்தில் வழங்கப்படும் மழலை மங்கலத்தில் வாழ்ந்து வந்த கமலநயன பட்டர் என்பவருக்கு ஸ்ரீதேவி அவர்கள் வாழ்க்கை துணைவியாக இருந்திருக்காங்க. இப்பொழுது ஆசுரி கேசவாச்சாரியார் மற்றும் காந்திமதி அம்மையார் இவங்க இருவருக்குமே ஒரு மனக்குறை இருந்தது. அது என்னவென்றால், பிள்ளை பிறக்குமா, எப்பொழுது பிறக்கும் என்ற ஏக்கம் இருந்தது. அப்பொழுது மகப்பேறு இல்லாததால் மனம் வருந்தி வந்த தம்பதியினர் தங்கள் மனக்குறையை திருக்கச்சி நம்பிகளிடம் வெளிப்படுத்தினார். இந்த மிக உயர்ந்த பக்தரான திருக்கச்சி நம்பிகள் பூவிருந்த மல்லி எனப்படும் திருத்தலத்தில் பிறந்திருக்காரு. சிறந்த வைணவ பக்தர். பூவிருந்த மல்லியிலிருந்து புறப்பட்டு நாள்தோறும் காஞ்சி மாநகருக்கு கால்நடையாகவே வருவாராம். எதற்காக? வேறு எதற்காக? அங்கே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளையும் பெருந்தேவி தாயாரையும் பார்ப்பதற்காகவே. அப்படி காஞ்சிபுரத்திற்கு அவர் வரதராஜ பெருமாளையும் தாயாரையும் பார்க்க வரும்பொழுது இடையே உள்ள ஸ்ரீபெரும்புத்தூரில் வாழும் ஆசுரி கேசவாச்சாரியார் இல்லத்தே சிறிது தங்கி வழிநடை வருத்தம் நீங்கி தாக சாந்தி செய்து கொள்வது இவரோட வழக்கமாயிருந்திருக்கு. பிறகு பூவிருந்த மல்லியிலிருந்து புறப்பட்டு திருக்கச்சி நம்பிகள் வழக்கம் போலவே அன்றும் ஆசுரி கேசவாச்சாரியார் இல்லத்திற்கு சற்று நேரம் தங்கி இளைப்பாறினார். அன்று தம் மனக்குறையை திருக்கச்சி நம்பிகளிடம் வெளிப்படுத்தினார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு பேரருளாளன், தேவராஜ பெருமாள் என்று மிக அழகான பெயர்களும் உண்டு. அத்தகைய தேவராஜ பெருமாளிடம் தமக்கொரு மகப்பேறு கிடைக்க அருள் பெற்று வருமாறு வேண்டிக் கொண்டார். இந்த திருக்கச்சி நம்பிகள் விசிறி கைங்கரியம் என்று சொல்லப்படக்கூடிய ஆலவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினமும் அவருடைய பூவிருந்த மல்லியிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு நடையாகவே சென்று வரதராஜ பெருமாளுக்கு இந்த விசிறி கைங்கரியத்தை செய்வாராம். தினமும் அவருக்கு விசிறி விடுவாராம். அது மட்டும் இல்லாமல் மிக சிறப்பாக பெருமாள் இவரிடம் பேசுவாராம். அத்தகைய சிறந்த பக்தரான இவரிடமே இந்த கோரிக்கையை, எங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும், அதை நீங்கள் பெருமாளிடம் கேளுங்கள் என்று கோரிக்கையை வைத்திருக்கிறார். பிறகு காஞ்சி சென்றவுடனே வரதராஜ பெருமாளிடம் மனமுருகி விண்ணப்பித்து நின்றார். மனமிறங்கிய தேவராச பெருமாள் திருக்கச்சி நம்பிகளை நோக்கி, அர்ச்சாமுகமாய், அன்பனே, திருவல்லிக்கேணி சென்று புத்திர காமேட்டி யாகம் செய்ய சற்புத்திரன் தோன்றுவான் என்பதனை அறிவிப்பாயாக. நாமே ஆதிசேஷன் அம்சமாக அவதரிப்போம் என்று திருவாய் மலர்ந்தருளினார். இப்படி மிக அற்புதமாக பெருமாள் ராமானுஜரின் அவதாரத்தை திருக்கச்சி நம்பிகளிடம் கூறியிருக்காரு. பிறகு காஞ்சிபுரத்தில் இருந்து நீண்ட திருக்கச்சி நம்பிகள் ஆசுரி கேசவர் இல்லத்தை அடைந்தார். வரதராஜ பெருமாளின் அருள் வாக்கினை வாய்க்குளிர ஆசுரி கேசவருக்கும் காந்திமதி அம்மைக்கும் எடுத்து கூறினார். அளவில்லா ஆனந்தம் கொண்டனர். ஆசுரி கேசவர் தம் மனையாளோடு திருவல்லிக்கேணி சென்றடைந்தார். அள்ளிக்கேணி அருகே பரம பக்தியுடன் புத்திர காமேட்டி யாகத்தை இயற்றினார். அங்கே அழகாக கோவில் கொண்டிருக்கும் ருக்மணி தாயார் மற்றும் பார்த்தசாரதி பெருமாளை வேண்டி இந்த யாகத்தை அவங்க செய்து வராங்க. வாரி வழங்கும் வள்ளலாக எழுந்தருளி அருள் பாலிக்கும் திருவல்லிக்கேணி பெருமான் வேங்கட கிருஷ்ணனின் திருவருளும் திருவாக்கும் பெற்று ஸ்ரீபெரும்புத்தூருக்கு மன நிறைவுடன் மறுநாள் திரும்பி வந்தனர். பிறகு ஓராண்டு கழிந்தது. அன்று வைணவ உலகோர் பொன்னாள். அந்நன்னாள்தான் ஸ்ரீ ராமானுஜர் திரு அவதாரம் செய்த திருநாள். அதுவே இன்றைய தினமாக ராமானுஜ ஜெயந்தியாக மிக விமர்சையாக அவரின் திருவடியை அனைவரும் பணிந்து வணங்கி கொண்டு இருக்காங்க. பிங்கள ஆண்டு சித்திரை திங்கள் 13ஆம் நாள் வியாழக்கிழமை சுக்கில பக்ஷம் பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் கார்கடக லக்னத்தில் கிபி 4/4/1017 என்பர் திருமகனாக ஸ்ரீ ராமானுஜ ஸ்ரீ அவதாரம் செய்தார்.
தெய்வத் திருவருளால் வாய்த்த மகவினை கண்குளிர கண்டு ஆசுரி கேசவரும் காந்திமதி அம்மையும் உள்ளம் பூரித்தனர். கச்சி பெருமானின் திருவாக்கினை செவிமடுத்து தங்களுக்கும் மகப்பேறு வாய்க்க காரணமாயிருந்த திருக்கச்சி நம்பிகளின் அருள் உள்ளத்தினை நன்றியுணர்வுடன் நினைத்து போற்றினர். மிக அழகாக இன்றைக்கு ஸ்ரீ ராமானுஜர் அவதாரம் செய்திருக்கிறார். சாதி மதம் பேதம் எதுவும் இல்லாமல், எதையும் பாராமல் நடுநாயகமாக இருந்து பக்தியும் அருளும் தெய்வமும் அனைவருக்கும் ஒன்றே, அனைவருக்கும் உரிமையானதே என்று எடுத்துரைத்து இந்த உலகினை உய்ய வைக்க திரு அவதாரம் செய்திருக்கிறார் ஸ்ரீ ராமானுஜர். ராமானுஜர் திருவடிகளே சரணம். தொடர்ந்து ஸ்ரீ ராமானுஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாறை காணலாம். ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. காரே கருணை ராமானுஜரே சரணம் சரணம் சரணம்.